ஸ்க்ரீன் வந்துருச்சுங்க சார். வேற கடைசியா நாங்க நிப்பாட்ட இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களை வந்து الرحيم ما ربك சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுது brother. சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுங்களா? இப்ப சரி. போதுங்களா? ஆகுதுங்க. ما ودعك ربك. இல்ல brother, திருப்பி ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே சார், நான் வெளியில வரேன். இப்போ ஓகேங்களா? போதுங்களே பாப்போம். ما ودعك ربك وما قلى. இல்ல ரப்புக்க என்ற அந்த பாட இப்பு என்ற சவுண்ட் வருதானே, அதே போல தால்ல இந்த என்ற சவுண்ட் வாரத்துக்கு போதுமா? வேற இதெல்லாம் முக்கியமான விஷயம் அது மட்டும்தான். ஓகேங்க சார். ما ودعك ربك وما قلى. வத்தஅக எப்படி? வத்தஅக ஓகே. எப்படி? ما ودعك ربك وما قلى. குட். ரெண்டாவது. فأنت له تصدى. சொத்த அதுவும் அந்த இதுதான். فأنت له تصدى. மூணாவது. يومئذ تحدث أخبارها. குட். நல்லா. நான் அன்றைக்கு புதிய எழுத்துக்கு நான் போறோம். புதிய எழுத்தில் உள்ள விஷயம் என்னென்றால், அதாவது தாலோடு சேர்ந்த மற்றும் ஒரு முக்கியமான எழுத்து, இரண்டு எழுத்துக்களுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு வேறுபாடு தான் இந்த எழுத்து உச்சரிப்புகளோட சவுண்ட்ல ஷேக். தாக்கம் செலுத்துது. சின்ன வேறுபாடு. அந்த சின்ன வேறுபாடு என்ன என்று சொன்னால், நான் தால் என்று உச்சரிக்கிறேன். போன கிளாஸ்ல இதை பத்தி பேசினோமா இல்லதானே? இது தால் முடிச்சிட்டோம் ஷேக். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் வித்தியாசம் வந்து வித்தியாசத்தோட ஓதி பார்க்க சொல்லியிருந்தீங்க. ஆயிட்டேன். வித்தியாசம் தெரியுதான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ம். பிஸ்மில்லா. ஓதும். குட். நல்ல. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عبدا إذا صلى. திருப்பி ஓதுங்க. عبدا إذا صلى. குட். குட். ரெண்டாவது. والأرض بعد ذلك دحاها. இருக்காம ஓதுங்க. والأرض بعد ذلك دحاها. எல்லாமே த த த சவுண்ட் தான் வரணுமா? والأرض بعد ذلك دحاها. والأرض بعد ذلك دحاها. என்ன ஒரு குழப்பம் உண்டிக்கிற? திருப்பி போதுங்க. ذلك دحاها. والأرض بعد ذلك دحاها. ذلك சில நேரம் கொஞ்சம் மேல நாக்கு பேர் படுற மாதிரி ஒன்று விளங்குது, அப்படியா? ரைட்டா? ذلك ذلك ذلك. ذلك ஓத போகல படுது போயிட்டு பாரு, நேரம் சவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமாகிக்குது. இந்த சவுண்டுக்கு போகுது. சரிங்க ஷேக். والأرض بعد ذلك دحاها. அந்த இடத்துல கொஞ்சம் நிதானம் தேவை. அப்படி இல்லாட்டி தாலிக்கையில நாங்க இந்த மறைமுகமா நிப்பாட்டி தான் போக வேண்டி வரும். ஏன்னா லைட்டா நிதானத்தோட ஓகேங்க. போகணும். والأرض بعد ذلك دحاها. والأرض
بعد ذلك دحاها. ரெண்டாவது அடுத்து ஓதட்டும் மிஸ்டர். ரெண்டாவது هناك حنفاء ويقيم الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. இதுல நீங்க ஒரே மூச்சுல ஓதுறது நல்ல மாஷா அல்லாஹ். பட் டயர்ட் ஆயிடுவோம். இப்போ கொஞ்சம் இடையில நிறுத்தி ஓதுற ஸ்டெப்புக்கு போகலாம். ஆனாலும் ஓகே ரிப்பீட் பண்ணாத மெத்தட்ல நிறுத்துற அமைப்புக்கு போகலாம். படிச்சுக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்க பாப்போம். ஓகே حنفاء ويقيم الصلاة நிப்பாட்டுறது ويؤتوا பில الزكاة. ஏன் பில சொல அப்படி நிப்பாட்ட இல்லாது. சொல ஆக மினிமம் 2 செகண்ட்ஸுக்கு நீட்டி தான் நாங்க நிப்பாட்டணும். ஓகே ஷேக். மினிமம் 4 கவுண்ட் நாங்க ஓகே நிட்டணும். ஓகே ويقيم الصلاة. حنفاء ويقيم الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. Good. நாலாவது فذوقوا فلن نزيدكم. sorry شيخ. فذوقوا فلن نزيدكم إلا عذابا. அப்படியே திருப்பி வாங்க ஓண்டா. فذوقوا فلن نزيدكم إلا عذابا. மூணாவது حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. நல்ல மாஷாஅல்லாஹ். நாங்க இன்னைக்கு அடுத்த சாப்டர் 7வது சாப்டருக்குள்ள நாங்க மூவ் ஆகுறோம். 7வது சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதுல நாங்க முக்கியமான 4 எழுத்துக்களை படிக்க போறோம். இது நீங்க படிக்கிற கொஞ்சம் சொல்றதை விட நல்லாவே ஒரு பெரிய ஒரு சாப்டர். 4 எழுத்துக்களுக்கும் இடையில தொடர்பு செய்யுது. அதே நேரம் வேற்றுமையும் டிஃபரெண்டும் இருக்குது. இந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இதுல ச ச ச அந்த எஸ்ட சவுண்டோடு தொடர்பான எழுத்துக்கள் தான். பட் அதற்குள்ளே எழுத்துக்களுக்குள்ளால சில பல வேறுபாடுகள் இருக்குது. நாங்கள் அதுல முதலாவது எழுத்துக்கு வருவோம். இந்த எழுத்த பிரச்சனை இல்லை. இந்த எழுத்துக்குரிய முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த எழுத்து காற்றோடு தொடர்பான எழுத்து. எங்களோட மூச்சு காற்று தான் உச்சரிப்புல வரணும். மாற்றமாக உச்சரிக்கிற சவுண்ட் வராது. ச ச சவுண்ட் வர முடியாது. அதுக்கு நாங்க சொல்ல ஒரு மெத்தட் என்னென்றால் அந்த காற்றை சரியான முறையில் எடுத்துக்கொள்றதுக்கு நாவ முன் கடவாய்ப்பற்கள் இரண்டுக்கும் இடையால கொஞ்சம் வெளியே கொண்டு போகணும். எப்படி சவுண்டுக்கு நாக்க கொஞ்சம் வெளியே கொண்டு போகணும். அதுக்கு பின்னால் என்ன செய்யணும் என்றால் சவுண்ட் வந்து மேலிருந்து கீழ் நோக்கியதாக போகணும். சரியா? எப்படி போகணும்? எஸ், சவுண்ட் கீழ் நோக்கியதாகத்தான் போகும். நாங்க இதை பிராக்டிஸ பார்ப்போம். பார்ப்போம். ومن شر النفاثات في العقد. திருப்பி ஓதுங்க. ومن شر النفاثات في العقد. ஓகே, மாஷா அல்லாஹ். நல்லா. ரெண்டாவது வயிறு போங்க. إنا أعطيناك الكوثر. குட். மூன்றாவது
فأما من ثقلت موازينه ம். நாலாவது فأثرن به பேசர் பல نقع பேசர் அல்ல ஏட உச்சரிப்பு எடுக்கணும் பேசர் பேசர் أوكي சவுண்ட் فأثرن به نقعا நக் காஃப நாங்க மறைக்க கூடாது காஃப نقعا கலக்கிறது வந்து அந்த 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 ஃப்ளோல அப்படியே வரணும் நாங்க மறைச்சி கலக்கிறத குறைச்சி சில போது அதை வெளிப்படுத்திடாம மயக்கத்துல அப்படியோ மறைச்சு கொண்டு வர்றது பில أوكي فأثرن به نقعا فأثرن به نقعا ரெண்டாவது إنا أعطيناك الكوثر குட் நாலாவது فأثرن به نقعا ம் சரி, நாங்க அடுத்த இதுல பார்ப்போம் இது கொஞ்சம் பார்ப்போம் فأكثروا فيها அக்சரு பில الفساد தான் فأكثروا فيها الفساد أوكي شوف فأكثروا فيها الفساد திருப்பி போதுங்க فأكثروا فيها الفساد திருப்பி போதுங்க فأكثروا فيها الفساد ஓகே குட் கடைசியில தால்ட சவுண்ட் தான் முக்கியம் இதுட சவுண்ட் நீக்கணுமா நல்லா ரெண்டாவது وتأكلون التراث أكلا لما திருப்பி போதுங்க فتأكلون التراث حكلا பிழை 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 وت... أوكي وتأكلون التراث أكلا لما وتأكلون التراث وتأكلون التراث وتأكلون التراث حكل இல்ல பிரதர் وت... ஆ أوكي أوكي وتأكلون அதுல இன்னொரு பிரச்சனை التراث வதக்குலுன்னு ஓதினா வதக்குலுன்னு ஓதினமெண்டா அலிஃப் டோட்டலாக மறைஞ்சு போயிடும் இப்ப அந்த அலிஃபுக்குரிய டைமை கொடுக்கணும் أوكي வதக்குலூன 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 வித்தியாசம் விளங்குதா آه ஆ أوكي இல்ல وتأكلون التراث வதக்குலு நீ காஃபுக்கு சுக்கூனை தான் பிராக்டிஸ் பண்ண பாக்குறீங்க கூட உச்சரிப்பு இல்ல இக்கட சவுண்ட் கொடுக்குறோம் விளங்குதா காஃபுக்கு கூ என்ற أوكي உச்சரிப்பை மட்டும்தான் நான் கு என்று கொடுக்க கூடாது அது பில وتأكلون பில التراث வதக்குலுன்னு தான் வருது உங்களோட அது நீங்க ஸ்டார்ட்ல இருந்து இப்படி வாங்கும் இதுல பேசிக் எப்படி வத்த குலூன எப்படி பேசிக் وتق وتق வத்த த அலிஃப்ல சுக்கூனுக்கு ஈட சவுண்ட் எடுக்கணும் வத்த وتق குலூன وتق وتق சாரி ஷேக் இந்த அலிஃபுக்கு சுக்குன் மறந்துட்டேன் வத்த எப்படி வரணும் அது த சொல்லுங்க وتق த وتق وتأكلون இல்ல பிரதர் التراث நீங்க சொன்ன அந்த அலிஃப சவுண்ட் உச்சரிங்க த எப்படி تق இல்ல கொஞ்சம் சவுண்டா وتق த تق அது காஃப் மாதிரி த تق ஆ குட் த திருப்பி சொல்லுங்க وتأكلون التراث أكلا لما
இப்ப இதுல த குலூன என்ற கலக்குறமே என்று சொல்லி சவுண்ட் கலக்குறோம் தானே, ஆமா அந்த ஆமா ஷேக். கலக்குறது மட்டும்தான் இல்லாம ஆக்கணும். காப்புக்கு சுக்குன் வைக்கிறது பில. ஓகேங்க ஷேக். ம். وتأكلون التراث أكلا لما. இப்ப இந்த என்றது நான் ஓதுறத பாத்துங்க எப்படி என்றால் ஒத்த குலூன எப்படி وتأكلون. நீங்க ஓதுறீங்க ஒத்த குலூன, நான் ஓதினேன் எப்படி ஒத்த குலூன, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நான் என்ன செய்யறேன்டால் நல்லா கேட்டுக்கிறோம், என்று வார அந்த அலிஃபத்தான் ஈட சவுண்ட்ல இருந்து காப்பாத்துறேன். சரியா? ஓகேங்க ஒத்த ஷேக். என்றத ஒத்த கூலூன காஃபுக்கு ஒத்த கூலூன்னு காஃபுக்கு நாங்க போக கூடாது, காஃப உச்சரிக்கவே படாது. எப்ப காஃபு உச்சரிக்கணும், ம் எப்ப நாங்க அந்த எழுத்துக்கு கூ என்று உச்சரிக்க போறோமோ அந்த நேரத்துலதான் நாங்க கூ உச்சரிக்கணும். நாங்க அலிஃப உச்சரிக்கிற நேரத்திலேயே காஃப உச்சரிச்சோம் என்றால் ஒதக்குலூன ஒதக்குலூன்னு தான் வரும். சரி, நான் சில வேலை உண்டு தாரன், இது உங்களுக்கு புதிய ஒரு பாடம் நினைக்கிறேன், புதிய விஷயம் உண்டு இது. நீ கொஞ்சம் கவனமா இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அடிப்படையான சில ஓகேங்க ஷேக். விஷயங்கள் நான் உங்களுக்கு ஐடியா தந்திக்கிறேன். அதாவது குழுன என்று அந்த அலிஃபை நாங்க உச்சரிக்கிறது, கலக்கி உச்சரிக்கிறது ஆரம்பத்துல, அதுக்கு பின்னால கலக்குதல் என்கிறத விட்ரோ பண்றது, அதே நேரம் கூட உச்சரிப்பை உறுதிப்படுத்துறது, குழுன என்று சொல்லி அலிஃபை விட்டுட்டு காஃபுக்கு சுக்குன் வச்சு ஓதி கொண்டு போற அந்த டோனுக்கு நாங்க போகாம எங்களை பிடிச்சு கொள்றது. இப்படியான பல விஷயங்கள் இருக்குது. ரெக்கார்டை கேட்டு சரிங்க ஷேக். ஓகேங்க ஷேக் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.